எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் வந்து லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து சந்தியா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கூல் டே விலாக் தான். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு கூட்டின்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சமைச்சேன் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு. அதில் குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த ட்ராமாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற ட்ராமா தான் இது. இதுக்கு வந்து குழந்தைங்கள வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே செலக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து டெய்லி ஆஃப்டர் ஸ்கூலு ஒரு 1 ஹவர் வந்து குழந்தைங்களுக்கு ரிஹர்சல் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ரிஹர்சல் பண்ணது ப்ளஸ் ஃபைனல் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அதே ஸ்டேஜில் குழந்தைங்கள வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். டைமிங்கு, அந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபைனல் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டேஜ் ரிஹர்சல் ப்ரோக்ராமும் நடந்தது. அந்த கிளிப்பிங்கையும் உங்கள் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ப்ரோக்ராமையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரிஹர்சல்லாம் அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்க எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்ல காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு டீ போடுற வேலை தான். டீலாம் போட்டு முடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு குழந்தைங்கள எழுப்பணும் அப்படின்னா அவங்க ரெடியாக ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கு பால் வச்சு கொடுத்துடலாம். இது வந்து நேற்று மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இட்லிக்கு தோசைக்கு அப்படிலாம். புளிச்சிருக்கு, அதனால் இட்லி ஊற்றிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு பொடி வச்சு கொடுக்க போகிறேன். அப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சேமியா உப்புமாவில் வந்து கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. உப்புமானாலே கஷ்டம்தான், பட் இருந்தாலும் மதியம் காலையிலையும் தோசை, அப்புறம் மதியமும் லஞ்சுக்கு இட்லி தோசை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு செஞ்சு கொடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ரெடி ஆகிடுவாங்க. இப்போ வந்து இட்லிக்கு வந்து மிளகா பொடியும் எண்ணெயும் ஊற்றி ரெடி பண்ணி லஞ்சு பேக் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு சிக்கன் வந்து 65 போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பேக் பண்ண பிறகு அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. இல்லையா பாப்பா? தலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வரணும். எடுத்து வைங்க, லஞ்ச் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வைங்க. அவங்க திங்ஸ் அவங்கவுங்க எடுத்து வைங்க. ஸ்பூன் எடுத்துக்கங்க. எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள்? வச்சுக்கோ. என்னம்மா இப்படி வச்சு தான் பண்ணம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா 7:30க்கு 7:45க்கு தான் ஸ்கூலு. பட் நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு அந்த டிராஃபிக் நிறையவே இருக்கும். நம்மளை மாதிரியே வந்து குழந்தைங்கள வந்து காரில் தான் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். 7:45க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து 7:30க்கு கிளம்புனா தான் நம்ம க்யூவில் நின்று குழந்தைங்கள அந்த கேட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறது நல்லது எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து. இங்கே வந்து பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 90% பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணுற காரில் தான் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இந்த வழியாக தான் வந்து குழந்தைங்கள நம்ம ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் தான் நம்ம காரில் வந்து ட்ராப் பண்ண முடியும். பிக்கப் வந்து 2 இடத்துல பிக்கப் பண்ணலாம். இது ஒரு இடத்துலையும் பிக்கப் பண்ணலாம், இன்னொரு இடத்துலையும் பிக்கப் பண்ணலாம். இன்னொரு நாள் அந்த பிக்கப் பண்ணுற ஏரியாவை நான் கவர் பண்ணுறேன். வண்டி ஓட்டிக்கிட்டே எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, சேஃப்டி இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. பட் நான் எடுக்கலை. பின்னாடி குழந்தைங்க தான் வந்து பின்னாடி சீட்லேருந்து வீடியோ எடுத்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் தேங்காய் சட்னி தான். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடித்த பிறகு முட்டை பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து நான் அடுப்பையும் ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அதிலே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து உள்ளே போட்டு
2 விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா முட்டை பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சைட் டிஷ்க்கு வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே உங்கள் கூட நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ராபெர்ரி வாங்குவோம் இல்லைங்களா? ஸ்ட்ராபெர்ரி வாங்கினோன்னா நம்ம ஒன்று வாங்கின அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே வைப்போம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பாக்ஸில் ஏதாவது போட்டு வைப்போம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராபெர்ரி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்காவது அப்படியே நம்ம எப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம வாங்கின கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு வந்து. ஆனால் வாங்கிட்டு வந்த மாதிரியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா இது நான் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் உங்கள் கூட நான் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அரைக்காமல் நம்ம இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்போது குட்டி குட்டி டிப்ஸு. இப்போ இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆன பிறகு அடுத்த செட்டு வெங்காயம் போடுறது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி இடித்து போடுறது, அந்த மாதிரி வேலை கொஞ்சம் சமையல் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம பண்ணும்போது சாப்பாடு வந்து இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். சாதம் வந்து விசில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணிலாம் கொஞ்சம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். இப்போ அந்த விசில் வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இதோட இந்த ரெடியான பிரியாணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா குழந்தைங்கள கூட்டின்னு வரதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கேன். அவங்க வந்து 1:45க்கு ஸ்கூல் விடுவாங்க. 1:30க்கே போயிட்டு நம்ம நின்னா தான் வந்து குழந்தைங்கள சீக்கிரமாக பிக் பண்ண முடியும். இப்படி தான் வந்து நார்மல் ஸ்கூல் டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். குழந்தைங்கள ட்ராப் பண்ணுறது, அப்புறம் லஞ்ச் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, திரும்ப குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றது, இப்படி தான் நார்மல் ஸ்கூல் டே இருக்கும். இந்த ஸ்கூல் டே விலாகை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணது, அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேயே ரிஹர்சல் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரோக்ராம், இது 3த்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்க தான் வந்து இந்த ட்ராமாவுடைய டைரக்டர். அவ்வளோ அழகாக குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க வந்து சிங்கில் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. பொசிஷன் மாறாமல், டைலாக் மாறாமல் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏறக்குறைய ஒரு 3 மாதமாக வந்து குழந்தைங்களுக்கு ட்ரைனிங்கு. ஆஃப்டர் ஸ்கூல் 1 மணி நேரம் இது வந்து ட்ரைனிங். 1:45க்கு ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னா 2:45 வரைக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் தான் இருப்பாங்க. நம்ம ஒரு 2:45க்கு போயிட்டு குழந்தைங்கள பிக் பண்ணணும். இது வந்து ஆக்சுவல் ஷோ டைம். இந்த ஷோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எல்லா குழந்தைங்களோட பேரும் இருக்கும். அசோகா ஆதித்யா அதில் பேர் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் வந்து அந்த ஹைஸ்கூலினுடைய ஸ்டேஜ் என்ட்ரன்ஸ். இது வந்து ஷோ அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. the show could not have possibly gone. We've got the backstage running
ஷோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சரி குழந்தைங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்து டோனட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையுடைய வீடியோவும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Getting bought. So they can see them on the other side. That's why you can't tell. Whoa, what? It's like a pyramid. They look so different. I mean, Let's go. Let's go, guys. Come on, let's go. was it worth the wait? Let's go. Come on. கடையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே ஜாயின் பண்ண ஃபேமிலிக்கும் இப்போ புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தமிழில் சொல்லுங்களேன். பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிட்டு என்ன ப்ளே பண்ணிட்டு வரீங்க? லேடன் முடிஞ்சிடுச்சு. டன். ஓகே, பாய் சொல்லிடுங்க. Bye. See ya.